ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் மார்க்கெட் மாடலில் தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்ணுறவங்க பில் பிரிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 ஐட்டம் கொடுத்து பிரிண்ட் கொடுக்கும்போது A4 அளவுக்கு மட்டும் டிஃபால்ட்டாக கட்டாயி நின்றுச்சுன்னா பிரிண்டரில் ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ லென்த் ப்ராடக்ட் ஒரு 200 ஐட்டம் 300 ஐட்டம் கொடுத்தாலும் நமக்கு அப்படி கண்டினியூவாக நமக்கு அதில் பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரிண்டர் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் போகிறோம். பிரிண்டர்ஸில் நம்ம எந்த பிரிண்டர் தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிரிண்டர் மேலே வச்சு ஓப்பன் இல்லைனா மேனேஜில் போகலாம். இது விண்டோஸ் 10 OS இருக்கிறதுனால மேனேஜில் போகிறோம். இதில் பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போகிறோம். இதில் போனோம்னா பிரிண்டர் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 72x297 mm தான் இருக்குது ஹைட்டு. இது வித்து, இது ஹைட்டு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஹைட்டு வந்து A4 அளவுக்கு நமக்கு கட் ஆகுது. 297 mmங்கிறது பார்த்திங்கன்னா A4 அளவுக்கு கட் ஆகுது. நமக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் 50 ஐட்டம் போடுவோம், 100 ஐட்டம் போடுவோம். அந்த மாதிரி லென்த்தாக வேணும்னா ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனோம்னா இங்கே பேப்பர் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 3276 mm கொடுத்துட்டு இங்கே ஓகே பண்ணிட்டோம்னா இங்கே அப்ளை கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறோம். இந்த இடத்துலையும் ஓகே பண்ணிடுறோம். இப்போ வந்து என்ன ஆகுன்னா அந்த சைஸுக்கு ஹைட்டு வந்து அசைன் ஆகிடும். இப்போ நம்ம 10 ஐட்டம் 20 ஐட்டம் எவ்வளோ ஐட்டம் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டாயி நின்றுக்கும். ஓகே, தேங்க்யூ.